எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் எப்படி டேபிளில் விழுந்தாப்படியோ அதை விட பயங்கரமாக போய் அமித்ஷா காலில் விழுந்து யாராரோ எதையோ தேடி செல்கிறார். டெல்லிக்கு அமித்ஷா காலை தேடி சென்றவர் தான் எடப்பாடி. விழுந்து ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். எஸ் பாஸ், ஓகே பாஸ். அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்துலலாம் வில்லன், நம்பியார் தான் வில்லன். அங்கே வருவாங்க கூட அடியாட்கள். எஸ் பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ், எஸ் பாஸ் என்ற மாதிரி. பாஸ் அமித்ஷா பாஸ், நீங்கள் தான் பாஸ், எனக்கு பாஸ். மோடிஜி தான் பாஸ், எனக்கு பாஸ். நீங்கள் என்ன சொல்ல கேட்குற, டெய்லி கேள்வி காமிச்சிடாதீங்க பாஸ், இந்த வயசில் முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குற பாஸ், மரியாதையாக போ. பிஜேபி கூட்டணி நான் சொல்கிற சீட்டை கொடுக்கணும். உனக்கு என்ன அந்த ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் தான் உனக்கு பிரச்சனை. அவங்களுக்கு நான் சீட்டு கொடுத்துக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும். அங்கே போய் ஓவராக எதனா ஆட்டம் போட்டு பிஜேபி விமர்சனம் பண்ணால் பெட்டா தூக்கணும், திகார் ஜெயிலில் குடும்பத்தோடு போட்டுருவேன். உன் பையன் மிதுன் பிரைவேட் ஜெட் வாங்கியிருக்கான், இந்த எவிடன்ஸ் தூக்கி போட்டார். அங்கே கொலை பண்ணி கொடநாட்டில் எவ்வளோ வயிறு வச்சு, எத்தனை கிலோ தங்கம் வச்சு, எத்தனை கண்டெய்னர் பணம் எடுத்தா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்க எல்லாம் எடுத்துவாங்க. வேத்து குட்டி போச்சு எடப்பாடி பழனிசாமி. இல்லைன்னா ஏன் சார் அந்த ஓடுறாரு? நீ தப்பு பண்ணா நீ ஏன் பயப்பட போற? சொல்லி உனக்கு என்ன அப்படின்னு தலையை தொண்ணும் கிடையாது. பிஜேபி கூட போய் கூட்டணி சேர்த்துக்கு பிளாக்மெயில் பண்ணா ஏன் பயப்பட? இப்போ எங்களை பண்ணாத பிளாக்மெயிலா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal opposite reaction. ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு இப்போ ஜெயலலிதாவா மாறி அமித்ஷா இவங்களை வெற்றி செய்யறான். இருந்தாலும் ஏன் பயப்படுறீங்க? அப்போ நீங்கள் திருடி இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் திருட்டு பசங்க இல்லை. எதை வச்சு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீ சட்ட ஒழுங்கு சரியில்லை எப்படியா சொல்ற? நீ அதை போய் யார் அமித்ஷா கிட்ட சுற்றி போய் கேட்டாராம், சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டை நீங்கள் காப்பாற்றணும். அவரே போலி என்கவுண்டர்ல நம்பர் 1 அக்யூஸ் தானே. ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மிஸ்டர் அமித்ஷா இஸ் நம்பர் 1 அக்யூஸ்ட் இன் ஃபேக் என்கவுண்டர். இது உண்மை, பத்திரிகை செய்தி. இன்னைக்கும் மீடியாவில் போகுது, விளக்க போட்டு கூட்டு போறாங்க. அவர்கிட்ட போய் சொல்றா சட்ட ஒழுங்கு சரியில்லை. பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டா அமித்ஷா கிட்ட. பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் 100 பெண்களை கற்பழிச்சானே, அதையும் அந்த கெடுக்கிறார் அமித்ஷா. பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் 100 பெண்களை கற்பழிச்சிருக்கான். அது கூட இருந்தவன் யாருன்னு கேட்டா வேலுமணியுடைய பையன். அதை நீங்க ஏடிஎம்கேக்கார ஆட்சி இருக்கிறதுனால எல்லா பெண்கள் வீட்டில் போய் பாதிக்கப்பட்ட பெண் மிரட்டி யாரும் கம்ப்ளைண்ட் கூடாதுன்ட்டு அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்களா, சூப்பர் ஒரு பொண்ணு அழுவும் இல்லை, அண்ணா விட்டுடுங்கண்ணா, நான் துணி கட்டிடுறேண்ணா, அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே கண்ணில் ரத்தம் வருது. அண்ணா விட்டுடுங்கண்ணா, நான் விட்டுடுங்கண்ணா நான் துணி கட்டிடுறேன்னு சொல்லி ஒரு பையன் பேண்ட்டில் பெல்ட் கட்டி ஜிப்பு கட்டுவான். அவன் யாருன்னா அவன் மூஞ்சி காட்ட மாட்டாங்க, அவன் பேண்ட் கட்டி ஜிப்பு கட்டது மட்டும் காட்டுவாங்க. பெல்ட் கட்டது அவன் தான் பொள்ளாச்சி ஜெயராம பையன். எதிர்க்கு ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், அவன் தான் வேலுமணி பையன். அதையும் வச்சுட்டாங்க, எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பயந்து தொடர்நடிக்க போய் வந்து ஏர்போர்ட்டில் வந்தவொடனே மூஞ்சி ஈஆர்ல எடப்பாடி மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குது. ஈஆர்ல என்ன நீங்கள் அமித்ஷா பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு அமித்ஷாவை நான் பார்த்தேன். அடே எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மக்கள் தலைவர் எடப்பாடி. மக்கள் பிரச்சனையை பார்க்குறது தான் நான் போய் அமித்ஷா போய் பார்த்தேன். இந்த மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கை வேணான்னு சொன்னேன். கேட்குறவன் கேனையன்னா கேஐ விஜய கொண்டையில் கேட்டிவி தெரியுமா என்ன சொல்கிறது? தேசிய கல்விக் கொள்கையை வேணான்னு எங்களுக்கு இருமொழி கொள்கை மட்டும் போனோம், மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணான்னு சொன்னோம். அப்புறம் நிதி கல்விக்கு தர வேண்டிய நிதி கொடுங்கன்னு கேட்டோம். ஜிஎஸ்டியில் வர வேண்டியதில்லை. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை தான் நாங்கள் பேசணும். இவனுங்களை மாதிரி நாடகம் நடிக்கிறதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு கேட்டாராம், அமித்ஷா பண்ணி தரேன்னு சொல்லிட்டாராம். அவன் தான் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் துடிக்கிறான். அந்த அண்ணாமலை அந்த பிராட பையன் விட்டு பொதுக்கூட்டம் போட்டு பேசலை. ஆனால் எங்கள் தலைவர் தளபதி சொல்ல தேவையில்லை. அவரு டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட் ஏறும்போதே சொல்லிட்டார் தலைவர் தளபதி சட்டமன்றத்தில் பேசும்போது. அவர் டெல்லிக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறார், யாரை சந்திக்க செல்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று எனக்கு தெரியும். அங்கே செல்லும் பொழுது நமது பிரச்சனை குறித்து அங்கே பேச வேண்டும், தமிழக மக்களுக்காக எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆள் சொல்லிட்டாரா நான் மக்கள் பிரச்சனை பேச. நேற்று சட்டமன்ற தளபதி ரெக்கார்ட் பண்றார். நான் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு தமிழக மக்கள் பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா இடத்துல பேசியிருக்கிறார், என் நன்றி தெரிவிச்சுக்கிறான். அவர் கலைஞரின் மகன், கலைஞராக இருக்கிறார். கலைஞர் நிதியை தேர்வலாக பெற்று பெரியாராக அண்ணாவாக கலைஞராக ஆட்சி செய்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர்கிட்ட நீங்க அரசியல் பண்றீங்களா? அவர் புள்ள, நம்ம வீட்டு புள்ள, நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் பார், அவர் 100 கலைஞராக. யார்கிட்ட அரசியல் பண்றீங்க? நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, அரசியல் கூத்தெல்லாம். என்ன சொல்றது, பேச்சா பேசுனேன் இப்படி வடிவேல் காமெடி வருது இல்லை, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேச்சா பேசுனேன், மைண்டோடு ஜெயக்குமார் பேச்சா பேசுனேன், அதிமுகவில் இருக்கிற முன்னாள் மந்திரிங்க பேச்சா பேசுனீங்க,
பிஜேபி பேசாத பேச்சு இல்லை, அந்த அண்ணாமலையை பேசாத பேச்சு இல்லை. இனி ஒற்றும் உறவும் இல்லை பிஜேபியோட. அவங்க சங்காதியே வேணாம், அவங்க சவகாசமே வேணாம். எத்தால கட்ட உன்னால கட்டான்ற மாதிரி பிஜேபியோட சேர்ந்து நாங்களும் கெட்டோம், எங்கள் ஆட்சி போச்சு, இல்லைனா வேணும் ஆட்சி கொண்ட மாதிரி. அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார், ஐயோ நான் முடிசூடா மன்னனா இந்த நேரம் ராயபுரத்தில் 40 வருஷம் அரசியல் சர்வீஸ், தோல்வியே பார்க்காதவன். நான் இந்நேரத்துக்கு எம்எல்ஏவா அசம்பிளியில் இருந்திருக்கணும். இந்த பரதேசி கட்சி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து 40,000 இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு அந்த தொகுதியில் எனக்கு யாருமே ஓட்டு போடல. அப்பயும் சொன்னேன் எனக்கு ஓட்டு போடுங்கம்மா, நேரம் பார்த்து அது தேவையில்லாத லக்கேஜ் அதை இறக்கி விட்டுறோம், ஓட்டு போடுவோம். யாரும் போடல. இந்த பிஜேபியோட சேர்ந்து எங்க ஆட்சி போச்சு, நானும் தோத்தேன். 7 ஜென்மத்துக்கு பிஜேபியோட கூட்டணி கிடையாது, அவங்க அவகாசமே வேணாம். இனி பிஜேபியோட அப்பித்தப்பி ஏடிஎம்கே கூட்டணி சண்டை அந்த கட்சியிலே நான் இருக்க மாட்டேன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் மைண்ட் ரோடு ஜெயக்குமார். இதே இவரே எடப்பாடி பழனிசாமி கூட பிஜேபி அந்த அண்ணாமலையை போட்டு வெற்றி செஞ்சாங்க. அந்த ஃப்ராடை பையங்க நல்லா அண்ணாமலை போட்டு வெற்றி செஞ்சாங்க. அந்த அண்ணாமலை எடப்பாடியை பார்த்து தற்குறி டேபிள் அடியிலே சென்று சசிகலா காலிலே விழுந்து சசிகலா கால் பிடித்துக் கொண்டு சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முதலமைச்சர் பதவி. எல்லா தொகுதியிலும் நீங்க ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் காரணமே நாங்க பிஜேபி தான், எங்களோட கூட்டணி சேர்ந்தா தான் நீ எதிர்கட்சியா வந்தேன்னு அந்த பிராடு போய் அண்ணாமலை பார்த்து எடப்பாடியை சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பார்த்து நீங்க 4 பேர் வந்தீங்க பாஜக எம்எல்ஏன்னா நாங்க ஏடிஎம்கே போட்ட பிச்சைன்னு 2 பேருக்கு சண்டை. ஏன்னா அந்த ஆள்லாம் பண்ணி போட்டான் கிரிமினல் குற்றவாளி அரசியல்வாதிகள் சொல்லிட்டு ஏவன் அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டா முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது 1 முறைக்கு 2 முறை சிறை தண்டனை பெற்று பரப்பன அக்ரஹாரா நீதிமன்றத்தில் சிறைக்கு சென்றவர், குன்ஹா நீதிபதியால் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போனவர் ஜெயலலிதா. இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்கும்போது 2 முறை சிறை தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா. அந்த அம்மையாரோட நம்பர் 1 அக்யூஸ்ட் அரசியல்வாதின்னு பேசிவிட்டான். அதில் தான் சண்டை வந்துச்சு. அதில் தான் சண்டை வந்து அப்படி ஜென்ம விரோதி ஆயிட்டாங்க. இனி பிஜேபி எங்களுக்கு சவகாசமே வேணாடா, ரூட் கிளியர் ஆயிடுச்சு, ஜென்ம விரோதி ஆயிட்டானுங்க. ஆனால் அப்படி அரசியல் பண்ண முடியுமா? எடப்பாடி பண்ண முடியுமா? மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம். நமக்கு தான் எக்கச்சக்கமான கணங்குது. 4 புள்ள பெற்றா வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ கணங்குது. அப்போ நான் பயந்து தான் அவனை வழியில். கொஞ்சம் நஞ்சமாக எடப்பாடி ஆடின ஆட்டம் 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போது நீ திமுக பார்த்து சொல்கிற ஊழல் பண்ணிடுச்சு கட்சி, டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல், ஆதாரமே இல்லை, ஏதோ சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் நீ எடப்பாடி பழனிசாமி பேசி திமுக டேமேஜ் பண்ண. ஆனால் நம்பர் 1 அக்யூஸ்டு அதிகமாக ஊழல் பண்ணி எக்கச்சக்கமான திருட்டுத்தனம் பண்ணது முதலமைச்சர் இருக்கும்போது 4 வருஷத்தில் யாருன்றது எடப்பாடி பழனிசாமி தான்ன்றது அதை அவரே நிரூபிச்சிட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டமன்றம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்குங்க, பரபரப்பாக சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. உடனே டெல்லி கிளம்பி போறார். என்ன டெல்லிக்கு இப்படி உடனே கிளம்பி போறீங்கன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி சொன்னது, கட்சி ஆஃபீஸ் நாங்கள் கட்டியிருக்கிறோம், நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் திறந்தேன், கட்சி ஆஃபீஸ் பார்க்கறதுக்கு போகிறேன். ஏயா இவ்வளோ பரபரப்பாக சட்டமன்றம் நடக்குது, மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்கு, நீயும் சட்டமன்றத்தில் பேசுகிற, சண்டாவது, நீ கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லின்னு பரபரப்பாக சட்டமன்றம் நடந்துருக்குது, நீ டெல்லிக்கு அந்த ஆஃபீஸ் பார்க்கறதுக்கு போறியா? டெல்லிக்கு போனார். அங்கே பத்திரிக்கையாளர் கேட்டாங்க, ஐயா என்ன டெல்லிக்கு வந்திருக்கீங்கன்னு எடப்பாடி கிட்ட. அவர் ஒன்றும் இல்லைங்க, நான் கட்சி ஆஃபீஸ் பார்க்க வந்தாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸில் கட்சி ஆஃபீஸ் தந்தேன், சும்மா கட்சி ஆஃபீஸ் பார்க்க தான் வந்தாங்க, வேறு யாரும் நான் சந்திக்கலாம் வரலைங்க, எது இருந்தாலும் நாளைக்கு நம்ம பேசிக்கலான்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இந்த மனுஷன் போய் அந்த ஆஃபீஸில் உட்காரார். அந்த நீங்கள் பார்க்கணும் அந்த ஃபோட்டோ, எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்கும் போது மேலே கட்சி ஆஃபீஸில் தலைவர் ஃபோட்டோ இருக்கும், எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ, ஒரு கட்ரஸி கூட எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை, ஜெயலலிதா ஃபோட்டோவே இல்லைன்னா எங்கேருந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லைன்னா இவரே தானே லீடர் ஆகிட்டாரு. அங்கே மேலே உட்காந்து அப்புறமா திடீர்னு பார்த்தா 5 மணிக்கு எங்கடாகிறாரு இந்த எடப்பாடி என்ன, இந்த மனுஷன் நம்ம சந்தான பாரதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டில் இருக்கிறார். அப்படி எப்படி போகிறார் அமித்ஷா வீட்டுக்குன்னா கார் மாறி 3 கார் மாறுறார். அழகாக நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தேச தலைவர் 2026 மீண்டும் இந்த நாட்டின் முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்க போகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அழகாக சொல்லிட்டார். கார் மாறி போனார். இந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லனுங்க கொலை பண்ணிட்டு துணி மாற்றின்னு கார் மாறி போவாங்க போலீஸுக்கு பயந்துக்குது. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இவங்களாம் யாருன்னா பெரிய இடம். அமித்ஷாவை பார்த்தா அது உலகத்துக்கே தெரியும், அவர் வந்து ஹோம் மினிஸ்டர். அவர்
கார் மாதிரி அமித்ஷா வீட்டுக்கு போய் அமித்ஷா பார்த்தோன்னே அமித்ஷா கடும் கோபத்தில் உட்காந்துருக்கா. அப்படி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம சந்தான பாரதி நடிகர் அமித்ஷா கடும் கோபத்தில். உடனே இந்த ஆள் போனோடனே சொல்லியா தமிழ் எடப்பாடிக்கு, அமெரிப்பாடு அமாவாசை தானே எடப்பாடி பழனிசாமி. இப்படி வழக்கமாக நார்த் இந்தியன் கல்ச்சர் கால் மேலே கால் போடுவாங்க ஐயா. வழக்கமாக கால் போடுறத விட இன்னும் தென்னாட்டலாம், நான் சொல்கிறது புரியுங்களா, இன்னும் தென்னாட்டலாம் கால் மேலே போட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்து அமித்ஷா 2 மணி நேரம் பேசினாரா. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட 2 மணி நேரம் பேசினாராங்க. என்ன இந்தி பிரச்சார சபாவில் ஆசிரியராக இருக்கீங்களா? இந்தி ஆசிரியரா எடப்பாடி பழனிசாமி? இந்தியில் பிராத்தமிக்கா? இந்தியில் புலவரா? இந்தியிலே புலமை படித்தவரா? தாய்மொழி தமிழ் போல் இந்தி சரளமாக எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? தமிழே தகராறு, ஆங்கிலம் எடப்பாடிக்கு பேச வராது. அப்புறம் என்ன மொழியில் நீ பேசியிருப்பார் 2 மணி நேரம் அவர்கிட்ட? அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் உட்காந்துருந்தார். இருந்தார். அவர் ஹிந்தியில் பேசினா அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இவர் தமிழில் பேசினா அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அமித்ஷா என்ன மேன் பேசுகிற, என்ன பிஜேபி நீ பாட்டு ஓவராக பேசுகிற, ஒட்டியில் உறவு இல்லைன்ற, 2026 நாங்கள் தனியாக நிற்போன்ற, எம்பி எலெக்ஷனில் உன்னை எவ்வளோ கேட்டால் எங்கள் கூட நீ கூட்டணி சேரல, ஆட்டமாக போடுற, உன்னுடைய ஃபைல் இதை பாருன்னு தூக்கி போட்டார் அமித்ஷா எடப்பாடி கிட்ட. யாரை பார்த்து சொல்கிற எடப்பாடி? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதாச்சு, பாலியல் பலாத்காரன்றது, 1000 கோடி டாஸ்மாகில் ஊழல்ன்றது யாரை பார்த்து சொல்கிற? அங்கே காமிச்சா 3 லட்சம் கோடி ஊழல்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமி. 3 லட்சம் கோடியும், ஒரு சிலர் 5 லட்சம் கோடின்றான். அதில் பாதி பணத்தை இருந்தாலும் காட்டணும் அமித்ஷா, எடுத்து வைடா பாதி பணத்தை. 3 லட்சம் கோடி ஊழல், கொடநாடு கொலை வழக்கு. உன் சம்பந்திக்கு நீ பிடபிள்யூடி ஹைவேஸில் டெண்டர் கொடுத்ததில் 1 லட்சம் கோடி, அதில் முறைகேடு. இன்னும் டாஸ்மார்க்னு பேசி அரசியல் பண்ணிடுகிற. நாங்கள் டாஸ்மார்க் திமுக ஆட்சியில் மட்டும் டாஸ்மார்க்கில் என்னென்ன நடந்ததுன்ற புள்ளி விவரத்தை நாங்கள் திமுக ஆட்சியில் எடுக்கல. 2003 நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டார் அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர், சாரி நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. 2003 எடுத்துட்டு வந்துட்டாங்க. 2003 யார் ஆட்சி? இவங்க ஏடிஎம்கே ஆட்சி. 2003 இன்னைக்கு வரை எடுத்திருக்கேன்னா நடுவில் 5 வருஷம் திமுக ஆட்சி, தொடர்ந்து 10 வருஷம் ஜெயலலிதா, ஓபிஎஸ், தொடர்ந்து 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி. நீங்களும் பண்ணிருக்கிற முறைகேடு பெரிய முறைகேடியா? டாஸ்மாகில் பெரிய ஊழல் பண்ணிட்டு நீ இவன் மேல குறை சொல்ற? அவன் யாரு? அவன் வேலுமணி. கழிவறைக்கு பயன்படுத்துற டிடிடி பவுடரு, பெனாயில், தொடப்பக்கட்டை, அதுல எத்தனை 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்கான். யாரு அவன்? தங்கமணி. எங்கேயா போச்சு 2 லட்சம் டன் நிலக்கரி? வேலுமணி தங்கமணி பங்கு போட்டுக்கினானுங்க. யாரே அவன்? புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். குட்கா பான்பராக் உங்க அம்மா ஜெயலலிதா தடை விதிச்சா அதுல பல 1000 கோடி சம்பாதிச்சிருக்கான். எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறான். யாரே அவன்? வீரமணி. ஜோலார்பேட்டையில் ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டமாக இருந்தால் நாட்டாம்பள்ளி ஜோலார்பேட்டை வீரமணி யாரையா? ஏலகிரி மலையா வந்தாமே, ஓசூர் பெங்களூர் ஃபுல்லாக ஸ்டார் ஓட்டலாமே, எத்தனை 1000 கோடி சொத்து கொள்ளடி வச்சிருக்கானாமே. யாரே அவன்? உதயகுமார். செம டோஸ் விட்டுருவாங்க உதயகுமார். அதான் இல்லை ப்ரைவேட் ஃப்ளைட்டில் ஓடினாங்க உதயகுமார், சிவி சண்முகம், தம்பிதுரை, இந்த கேங்கெல்லாம் போச்சு ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்போ இவ்வளோ துட்டுன்னு போனாங்க பார், ப்ரைவேட் ஃப்ளைட்லேயே போகிறாங்க. அப்புறம் தான் தெரியும் அந்த ப்ரைவேட் ஃப்ளைட் யாருதுன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி பையன் மித்துன்னு சொல்லி விசித்து வரேன். இவ்வளோ மிரட்டி இவ்வளோ தில்லுமுள்ள பண்ணிட்டு நீ பிஜேபி குறை சொல்லிக்கிறியா? உன் ஃபைல் இங்கே டேபிள் மேலே இருக்குது, 9 மந்திரி உன்னோட சேர்த்து அத்தனை பேர் உள்ளே போகிறது ரெடியாக இருங்க. உள்ளே போன உடனே கட்சி அனாதாயிடும். ஆட்டோமேட்டிக்காக டிடிவி தினகரன், அந்த ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா கொலை பண்ண அந்த கொலைகாரி சதிகாரி சசிகலா இவங்கள்ட்ட கட்சி போவோம். அப்படி இல்லைன்னா அப்படி இப்படி கந்தலாமல் சின்னத்தை முடிக்கிவிடுவேன். சின்னத்தை முடிக்கிடுவேன். தேர்தல் கமிஷன் வச்சு உன் கட்சி முடிஞ்சிச்சுரா போடான்னொன்னே எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் எப்படி டேபிளில் விழுந்தாப்படியோ அதை விட பயங்கரமாக போய் அமித்ஷா காலில் விழுந்து யாராரோ எதையோ தேடி செல்லுகிறார். டெல்லிக்கு அமித்ஷா காலை தேடி சென்றவர் தான் எடப்பாடி. விழுந்து ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். எஸ் பாஸ், ஓகே பாஸ். அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்துலலாம் வில்லன், நம்பியார் தான் வில்லன். அங்கே வருவாங்க கூட அடியாட்கள். எஸ் பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ், எஸ் பாஸ் அந்த மாதிரி. பாஸ் அமித்ஷா பாஸ், நீங்கள் தான் பாஸ் எனக்கு பாஸ், மோடிஜி தான் பாஸ் எனக்கு பாஸ். நீங்கள் என்ன சொல்ல கேட்குற? ஜெயிலுக்கு அமைச்சிடாதீங்க பாஸ், இந்த வயசில் முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குற பாஸ். மரியாதையாக போ பிஜேபி கூட்டணி. நான் சொல்கிற சீட்டை கொடுக்கணும். உனக்கு என்ன ஓபிஎஸ், உனக்கு என்ன
அந்த ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் தான் உனக்கு பிரச்சனை. அவங்களுக்கு நான் சீட்டு கொடுத்துக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும். அங்கே போய் ஓவராக எதனா ஆட்டம் போட்டு பிஜேபி விமர்சனம் பண்ணால் பெட்டா தூக்கணும், திகார் ஜெயிலில் குடும்பத்தோடு போட்டுருவேன். உன் பையன் மிதுன் பிரைவேட் ஜெட் வாங்கியிருக்கான், இந்த எவிடன்ஸ் தூக்கி போட்டார். பிரைவேட் ஜெட்டு உன் பையன் வாங்கியிருக்கான், இதோ எவிடன்ஸ். இது கணக்காட்டு, எனக்கு உடைய ப்ராப்பர்ட்டி கணக்காட்டு. 3 லட்சம் கோடி எங்கே? அங்கே கொலை பண்ணி கொடநாட்டில் எவ்வளோ வயிறு வச்சு, எத்தனை கிலோ தங்கம் வச்சு, எத்தனை கண்டெய்னர் பணம் எடுத்த, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்க எல்லாம் எடுத்துருவாங்க. வேர்த்து கொட்டி போச்சு எடப்பாடி பழனிசாமி. இல்லைன்னா ஏன் சார் அந்த ஓடுறாரு? நீ தப்பு பண்ணா நீ ஏன் பயப்பட போற? சொல்லி உனக்கு என்ன அப்படின்னு தலையெழுத்து ஒன்றும் கிடையாது. பிஜேபி போய் கூட்டணி சேர்த்துக்கு பிளாக்மெயில் பட்டா ஏன் பயப்பட? இப்போ எங்களை பண்ணாத பிளாக்மெயிலா? அவங்க தான் எங்களை கூட்டணி கூப்பிட்டான். 2 சீட் கூட எம்பி சீட் போடணும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு அடிப்படைன்னு சொல்லி, அவங்களுக்கு நாங்கள் கட்டு பண்ணணும்னு சொல்லி, உங்களுக்கு ரைடு முறைப்படி பார்த்தா உங்களுக்கு ரைடு ஒண்ணும், உங்களை தூக்கி உள்ள போன திருட்டு பசங்க 9 பேர் மந்திரிக்கு ஊழல் பண்ணிக்கிறீங்க. லட்சம் கோடி போகுது, எங்கேயோ போகுது. அது எங்க வீட்டுக்கு ரைடு விட்டானே, எங்க திமுக அமைச்சர் ரைடு விட்டானே, திமுக எம்பி ரைடு விட்டானே. எவ்வளவு எங்களை மிரட்டி பார்த்தான். ஏதோ உதவாத கேஸ்ல எடுத்துட்டு போய் 1 வருஷம் ஜெயில் வச்சான் செந்தில் பாலாஜியை. அவரை பிளாக்மெயில் பண்ணான். நான் சொல்றதெல்லாம் நீ சொல்லணும், திமுக விட்டு வெளியே வரணும், காட்டி கொடுக்கணும், என்னடோ சொன்னான். உயிரே போனாலும் என் தலைவன் தளபதி என்றாரு. இவ்வளோ பழி வாங்கி இவ்வளோ தட்டன் கொடுக்குறாங்களே, அவனை பார்த்து நாங்கள் பயப்படல. நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி என்றார். இவ்வளோ த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவனை பார்த்து பயப்படல. நம்ம இவ்வளோ பண்ணியும் கெட் அவுட் மோடி என்னார் உதயநிதி ஸ்டாலின். அதை தான் அமித்ஷா எடப்பாடி கிட்ட சொன்னாராம். இவ்வளோ பண்ணி ஒரு யங்ஸ்டர் ஸ்டாலினுடைய மகன் எங்களை பார்த்து கெட் அவுட் மோடின்னு சொல்றாங்கன்னா, அப்போ அவங்க எப்படி தமிழ்நாடு அரசியல் பண்றாங்க, நீங்க எப்படி அரசியல் பண்றீங்க? உங்களை அடிச்சுனுக்கிறீங்க. நீ ஒருத்தவன் விட்டா வரக்கூடாதுன்ற, நீ என்ன ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் செம டோஸ் விட்டு நான் சொல்றதான் நீ கேட்கணும். ஒழிச்சு விடுவேன். கிளம்பு, சென்னைக்கு போ. தினம் போன் அடிப்பேன். காலையில காப்பி குடிக்கணும்னா எனக்கு கேட்கணும், டிஃபன் சாப்பிடணும்னா எனக்கு கேட்கணும், மதியம் சாப்பாடு சாப்பிடணும் எனக்கு கேட்கணும், நைட்டு சாப்பாடு சொன்னா எனக்கு கேட்கணும், 1க்கு 2 போனா கூட எங்களை கேட்கணும். எங்களை கேட்காம பட்டா நீ ஒரு அசை கூட அசைக்கூடாது, ஒழிச்சு விடுவேன். அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு நாங்கள் சொல்றோம்லாம் கொடுக்கூடாது. எப்படி பார், அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு எங்களை விமர்சனம் பண்ணாம பார் கடுமையாக. இந்த மைண்டோட ஜெயக்குமார் மாதிரி ஆட்கள் அவங்களாம் நீ சீட் கொடுக்கூடாது. அதாவது முதல்ல பிஜேபி ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்தபோது 5 தொகுதி பொம்பளை கொடுத்துரு. என்ன படிச்சு ஜெயலலிதா? பிஜேபியிலேயே நான் சொல்றோன்னு தான் நீ சீட்டு கொடுக்கணும், நான் சொல்ற தொகுதி தான் நிற்கணும். திருநாகரசருக்கு நீ சீட்டு கொடுக்கூடாது. அப்போ திருநாகரசர் பிஜேபியில் இருந்தார். அப்புறம் ஒரு பாண்டிச்சேரிக்கு போய் பொறுப்பாளரை போட்டாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு இப்போ ஜெயலலிதாவா மாறி அமித்ஷா இவங்களை வெற்றி செய்யறான். இருந்தாலும் ஏன் பயப்படுறீங்க? அப்போ நீங்க திருடி இருக்கிறீங்கல்ல, அப்போ நீங்க திருட்டு பசங்க இல்ல. எதை வச்சு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீ சட்ட ஒழுங்கு சரியில்லை எப்படியா சொல்ற? நீ அதை போய் யார் அமித்ஷா கிட்ட சொல்லி போய் கேட்டாராம், சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டை நீங்க காப்பாற்றணும். அவரே போலி என்கவுண்டர்ல நம்பர் 1 அக்யூஸ் தானே. ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் ஃபார் இந்தியா மிஸ்டர் அமித்ஷா இஸ் நம்பர் 1 accused in fake encounter. இது உண்மை, பத்திரிகை செய்தி, இன்னைக்கும் மீடியால போகுது. விலக்கு போட்டு கூட்டு போறாங்க. அவர்கிட்ட போய் சொல்றா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு போய் கேட்டா அமித்ஷா கிட்ட. பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் 100 பெண்களை கற்பழிச்சானே, அதையும் அந்த ஆள் கெடுக்கிறார் அமித்ஷா. 100 பெண்களும் கட்சி எம்எல்ஏ ஜெயராமன், பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் 100 பெண்களை கற்பழிச்சிருக்கான். அது கூட இருந்தவன் யாருன்னு கேட்டா வேலுமணியுடைய பையன். அதை நீங்கள் ஏடிஎம்கேக்கார ஆட்சி இருக்கிறதுனால எல்லா பெண்கள் வீட்டில் போய் பாதிக்கப்பட்ட பெண்கள் மிரட்டி யாரும் கம்ப்ளைண்ட் கூடாதுன்ட்டு அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா, சூஸ் பண்ண ஒரு பொண்ணு அழுவும் இல்லை, அண்ணா விட்டுடுங்கண்ணா, நான் துணி கட்டிடுறேண்ணா. அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே கண்ணில் ரத்தம் வருது. அண்ணா விட்டுடுங்கண்ணா, நான் விட்டுடுங்கண்ணா நான் துணி கட்டிடுறேன்னு சொல்லி ஒரு பையன் ஃபேண்ட்டில் பெல்ட் கட்டி ஜிப்பு கட்டுவான். அவன் யாரான்னா அவன் மூஞ்சி காட்ட மாட்டாங்க, அவன் ஃபேண்ட்டு கட்டி ஜிப்பு கட்டது மட்டும் காட்டுவாங்க. பெல்ட் கட்டது அவன் தான் பொள்ளாச்சி ஜெயராம பையன். எதிர்க்கு ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், அவன் தான் வேலுமணி பையன். அதையும் வச்சுட்டாங்க, எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பயந்து தொடநடிங்க போய் வந்து ஏர்போர்ட்டில் வந்தோடனே மூஞ்சி ஈஆர்ல எடப்பாடி மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குது. ஈஆர்ல என்ன நீங்கள் அமித்ஷா பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு அமித்ஷாவை நான் பார்த்தேன். அடே எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மக்கள் தலைவன் எடப்பாடி. மக்கள் பிரச்சனை பார்க்குறது தான் நான் போய் அமித்ஷா போய் பார்த்தேன். இந்த மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கை வேணான்னு சொன்னேன்.
கேட்குறவன் கேனையன்னா கேஐ விஜய கொண்டையில் கேட்டிவி தெரியுமா? என்ன சொல்கிறது? தேசிய கல்விக் கொள்கையை வேணான்னு எங்களுக்கு இருமொழி கொள்கை மட்டும் போனோம், மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணான்னு சொன்னோம். அப்புறம் நிதி, கல்விக்கு தர வேண்டிய நிதி கொடுங்கன்னு கேட்டோம். ஜிஎஸ்டியில் வர வேண்டியதில்லை. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை தான் நாங்கள் பேசணும். தஞ்சாவூர் ஓலன்னு சொல்லுவாங்க, கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க. நாடகம் இவனுங்களை மாதிரி நாடகம் நடிக்க இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு கேட்டாராம், அமித்ஷா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாராம். அவன் தான் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் துடிக்கிறானே. அந்த அண்ணாமலை அந்த பிராட பையன் விட்டு பொதுக்கூட்டம் போட்டு பேசலை. மக்களுக்காக தான் நான் பேசிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் தலைவர் தளபதிக்கு சொல்ல தேவையில்லை. அவர் டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட்டு ஏறும் போதே சொல்லிட்டார் தலைவர் தளபதி. சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் டெல்லிக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறார், யாரை சந்திக்க செல்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று எனக்கு தெரியும். அங்கே செல்லும் பொழுது நமது பிரச்சனை குறித்து அங்கே பேச வேண்டும், தமிழக மக்களுக்காக எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆள் சொல்லிட்டாரா நான் மக்கள் பிரச்சனை பேச? நேற்று சட்டமன்ற தளபதி ரெக்கார்ட் பண்றார். நான் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு தமிழக மக்கள் பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா இடத்துல பேசியிருக்கிறார், என் நன்றி தெரிவிச்சுக்கிறான்ட்டார். அப்படியே அவர் கலைஞரின் மகன், கலைஞராக இருக்கிறார். கலைஞர் நிதியை திரவலாக பெற்று பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக ஆட்சி செய்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர்கிட்ட நீங்க அரசியல் பண்றீங்களா? அவர் புள்ள, நம்ம வீட்டு புள்ள, நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் பார், அவர் 100 கலைஞராகிறார். யார்கிட்ட அரசியல் பண்றீங்க? அப்படியே ஈ ஆடல. இப்போ எல்லாருக்கும் மூஞ்சி வாடி போச்சு. ஒன்று போய் இப்போ அதிமுக வந்து பிஜேபிக்கு கொத்தடிமை, சங்கிகளா மாறிட்டானுங்க ஏடிஎம்கே எல்லாம். உடனே உதயகுமார் பெரிய அறிவாளி. இந்த அதிமுக முன்னாள் மந்திரிகள்லாம் பேசுறாங்க பாரு, இவங்க பேசுறதெல்லாம் நம்ம தஞ்சாவூர் கல்வெட்டில் செதுக்கி வைக்கணும். எதிர்கால சந்ததிகள் படித்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து அறிவு வளர்த்துக்கலாம். உடனே உதயகுமார் அவர் பேசுகிறா. அப்படி அவர் தான் எதிர்கட்சி துணைத் தலைவரா உதயகுமார், ஆமாம் மதுரைக்கார். அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்றைக்கு வாழும் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் யார் என்று கேட்டால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா. அவரை போய் சந்தித்தாரே அண்ணன் எடப்பாடி, அவர் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் என்றார். என்ன அறிவு ஜீவிங்க. செல்லூர் ராஜியை மிஞ்சிட்டார் உதயகுமார். சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர், ஓகே. இந்தியாவினுடைய மேப் அவர் தான் வடிவமைச்சார். நம்ம இந்தியாவுக்கு சேர வேண்டிய நாடுகள்லாம் அவர் தான் அந்த மேப்பை வடிவமைச்சு எல்லை அவர் தான் போட்டார் இங்கிலீஷ்காரர்கிட்ட. ஆர்எஸ்எஸ் தடை நீக்கணும் போது ஆர்எஸ்எஸ் தடையை உடைச்சி திரும்பி ஆர்எஸ்எஸ் பவர் கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் இரும்பு மனிதர். ராணுவத்தை உருவாக்கி ஆங்கிலேயர்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தாரே மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர். அன்னை இந்திரா காந்தி, தி அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இரும்பு பெண். அந்த வரிசையில் ஃபேக் என்கவுண்டர், போலி என்கவுண்டரில் கைது செய்யப்பட்ட அமித்ஷா வந்து இந்தியாவின் இரும்பு மனிதனா. அவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் மறு உருவமா. அவரை போய் பார்த்துட்டு வந்து என்னவோ 7 கோடியோ 8 கோடி 9 கோடி தமிழர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமா எடப்பாடி பழனிசாமி. அவர் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதனா. நல்ல இரும்பு. என்ன இரும்பது? துருபிடித்த இரும்பா, அடிமை இரும்பா? இவர் இரும்பு மணி, இரும்பான். எடப்பாடி இரும்பான். பாத்திரா காயல்னா கடையில் போட்டு பேச்சம்பழம் சாப்பிட்டு போறீங்க. இந்த கரகாட்டக்காரன் படம் காமெடி தான் ஞாபகத்து வருதுங்க. படம் ஸ்டார்டிங் எடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு காரை தள்ளிடுவாங்க. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் கார் இருக்கும் இல்லை, அது பெரிய கார், பழைய காலத்துக்கார். அந்த காரை தள்ளு வருவாங்க. கவுண்டமணி, செந்தில், காமெடி நடிகர்கள்லாம் தள்ளும் போது அதில் ராமராஜன் நண்டு வந்துட்டே இருக்கும்போது கவுண்டமணி பார்த்து கேட்பார், இந்த காரை வித்து தொலைன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க, மானம் போது எங்கே பார்த்தாலும் இந்த காரை தள்ளினே இருக்கிறீங்க. உடனே கவுண்டமணி சொல்லுவா, அப்படி என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த கார் யாரை வச்சுருந்தாங்க தெரியுமா? அந்த மன்னர் வச்சிருந்தாரு, அந்த ராஜா வச்சிருந்தாரு, அவர் வச்சிருந்தாரு, இவர் வச்சிருந்தாரு. கடைசியா சினிமா நடிகை சொப்பன சுந்தரி இந்த காரை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காரை நம்ம வச்சுருக்கிறோம் அண்ணன் ஒன்று. அப்போ செந்தில் கவுண்டமணி காதில் போய் ஏதோ ஒன்று சொல்ல, கவுண்டமணி படார் 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 நடிப்பார். ஏன்னா அவனை போய் அடிக்கிறீங்க ராமராஜா கேட்டா, இப்போ என்ன கேட்குறான்பா, இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்போ யார் வச்சுருந்தாங்கன்னு கேட்குறான். அவளை யாராவது வச்சுருந்தாங்கன்னு கேட்கறது பார்க்கதாப்பா என் வேலைன்னுவாங்க. அப்புறம் கார் மொல்லமாக நகர்ந்து போயினே இருக்கும். ஊருக்குள்ளே போயிடுமா? இந்த குள்ளமடி நடிகரில் சின்ன சைக்கிளை குள்ளமாக இருப்பாங்க, சின்ன சைக்கிள் பின்னால் ஒரு இரும்பு பொட்டியில் இரும்பு சாமான்லாம் போட்டு
பல இரும்பு பித்தளை, பேச்சம்பழத்துக்கு பல இரும்பு பித்தளை இரும்பு சாமான், பேச்சம்பழத்துக்கு பல இரும்பு பித்தளை இரும்பு சாமான், பழைய இரும்பு சாமான், துருப்பிடிச்ச சாமான் இருந்தால் போடுங்க, இரும்பு இருந்தால் போடுங்க, பேச்சம்பழம் வித்தன் வந்துன்னே இருக்கும்போது கவர்மெண்ட் டே தம்பி நின்றா, ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பல இரும்பு சாமானுக்கு பேச்சம்பழம் சொல்கிறேன், என் வண்டியை பார்த்தா இது என்ன இரும்பா, துருப்பிடித்த இரும்பா, இது பேச்சம்பழம் போடுற மாதிரி உனக்கு தெரியாடா? ஏங்க நான் வியாபாரி, என்னடா வியாபாரி, பெரிய கப்பல் வியாபாரி போடான்னு வேறு உடனே செந்திலண்ணே நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வண்டியை பார்த்துக்கணும்னு. டேய் நாங்கள் போன உடனே இந்த வண்டியை இவங்ககிட்ட நீ பேச்சம்பழத்துக்கு போடுற பார்க்குற, வாடா என் கூடன்னுவார். அந்த மாதிரி சொப்பன சுந்தரி கரகாட்டக்கார எப்படி அந்த இரும்பு துருபிடித்த செந்தில் பேச்சம்பழத்துக்கு போட்டுலான்னு பார்த்தாரோ, அந்த மாதிரி எடப்பாடியை இரும்பு மனிதன் உதயகுமார் சொல்றதை பார்த்தா எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த துருபிடித்த இரும்பு அடிமை இரும்பு எடப்பாடியை இரும்பு மனிதன் சொன்னா, அப்ப ஏதோ ஒரு பழைய காய்லாங்கடையில் எடப்பாடியை போட்டு இவனுங்க பேச்சம்பழம் சாப்பிட்டு எடப்பாடி காலி பண்ணி ஏடிஎம்கே இவனுங்க கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. அண்ணன் எடப்பாடியே பி கேர்ஃபுல், ஜாகிரதையார். சைஸா கிளம்பி வரான் பாஸ் சார், சைஸா கிளம்பி வரான். எப்படி நீங்கள்லாம் ஒரு தேர்தலில் இப்பயே சண்டாயிடுச்சு, நாங்கள்லாம் ஓபிஎஸ்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம் கட்சியில். நீ இது ஏதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமி பேச, ஓ பன்னீர்செல்வம் இல்லை அவரு மரியாதையா எடப்பாடி பழனிசாமி அதிமுக போய்ச்சொல்ல பத்தி ராஜினாமா பண்ணிட்டு ஓயிடு, இல்லைன்னா மரியாதை கேட்டு அவமானப்பட்டு நிற்ப, அசிங்கப்பட்டு நிற்பனா எப்படி அவ்வளோ தைரியமா ஓ பன்னீர்செல்வம் பேசுற? அப்படியே நீ பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஓயிடுன்னு. அப்போ அவ்வளோ தைரியம் டெல்லி ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்துருக்குது. எப்படா நீங்கள்லாம் ஒன்னா கூட்டணி சேர்ந்து ஒரே மேடையில் நிற்க போறீங்க? உடனே அவன் அண்ணாமலையை கூப்பிட்டாங்க, நீ வாடா அடுத்து கிளம்பின்னு. இவன் இந்த ஃப்ராடை போய் அண்ணாமலைக்கு போய் டெல்லியில் போய் இறங்கி ஓடுறான், காரில் ஏறுறான், பத்திரிக்கையாளர்லாம் வராங்க. சார் இவனுக்கு பத்திரிக்கையாளரை பார்த்தோன்னா அல்லு டவுசர் லூஸு, இந்த கரண்ட் அடிப்பட்ட ஃப்ராடு போய் அண்ணாமலைக்கு டவுசர் லூஸு, ப்ளீஸ் ஐம் ஹேவிங் வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங், ஸோ ஐ வாண்ட் டு கோ, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ப்ளீஸ் சாரி சிஸ்டர், ப்ளீஸ் டெஃபினெட்லி டுமாரோ ஐ வில் மீட் த ப்ரெஸ் பீப்புள்ஸ், ஓகே டுமாரோ டெஃபினெட்லி ஐ வில் மீட் த ப்ரெஸ் பீப்புள்ஸ், ப்ளீஸ்னு ஓடிவிட்டான். அது என்ன ஆச்சுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. என்ன சொல்கிறது, இது என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் இப்போ பேசும்போது காலையில் 7 மணி, இது ஈவினிங் தான் சேனலில் வரும். அங்கே செமட்டு அப்புறமா பொன்னரை கூப்பிட்டாங்க கன்னியாகுமரியில், நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்லி. பஞ்சாயத்து நடக்குது அங்கே. என்னது அங்கே பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது. அண்ணாமலைக்கும் செக் வச்சுருக்காங்க, ஓவரா சீன் போடுறான்னு சொல்லி. அண்ணாமலை பொண்டாட்டி அகில ஆஃபீஸில் ரைடு, அவன் மச்சான் சுரேஷ்குமார் அவன் ஆஃபீஸில் ரைடு. கூட்டம் அமித்ஷா சொல்லிட்டாரு, பட்டா நீ எத்தனாயிரம் கோடி திருடிக்கிற, எவ்வளோ ஊழல் பண்ணிக்கிற, எங்கெங்கே பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிக்கிற, அந்த பணத்தை நீ லண்டனில் என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். ஓவரா ஆட்டம் போட்டாங்க. ஏடிஎம் காரண்ட தகராறுக்கு போனேன், அவனை மிரட்டி அமிச்சுக்கிறேன். உன் பொண்டாட்டி அகிலா தீகார் ஜெயிலு, உன் பொண்டாட்டி ஒன்று வந்து ஜெயிலில் குடும்பம் நடத்தும், மச்சான் ஜெயிலில் இருப்பான், அடித்து காலி பண்ணிடுவானே, அவனும் மிரட்டியாச்சு. அவன் ஆர்எஸ்எஸ் காரன் சார், அவன் ஆர்எஸ்எஸ் காரன். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை, இது பிளாக்மெயில் கூட்டணி. அமலாக்கத்துறையும் ஈடி வச்சுன்னு பிளாக்மெயில் கூட்டணி. இதில் இவங்கெல்லாம் வந்து போனே உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும், மயிரும் மலருது. இப்போ தப்பா வேற பேசக்கூடாது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சேனலில் வராதுன்னு வேற சொல்றாங்க. அதனால ரொம்ப அடக்கி பேசிட்டு இருக்கேன். என்னது 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி எழுதி வச்சுக்கோ. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி தலைமையில் கூட்டணி, காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், இத்தனை இயக்கங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஒருத்தர் என்னவோ பேசிட்டு இருக்காரு, முடிவு அவர் கையில் இருக்குது. விமர்சனம் பண்ண விரும்பல, கூட்டணி கட்சி தலைவர் பேசக்கூடாது, நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஸோ இன்னும் திமுகவுக்கு புதிய கட்சிகள் வரப்போகுது, இன்னும் வரப்போகுது. நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள். பெட்டா அதிமுக காலிடா, முடிஞ்சு போச்சுடா. நீ எங்க போய் இப்போ பிஜேபி, இதுல யாருக்கு பிளஸ்னா பிஜேபி பிளஸ். அவன் கட்சி இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்குவான். இவன் எல்லாரையும் முடிச்சுட்டான். பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டுல பலாயிரம் கோடி ஊழல், அந்த ஃபைல் சிபிஐ கிட்ட இருக்குது. அதனாலதான் இவனுக்கு வேற வழி இல்லாம பிஜேபி இருக்காங்க, பாமக. ஆனா பாமக தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க பிஜேபி வேணான்றாங்க. டாக்டர் ராமதாஸே வேணான்றார் பிஜேபி. ஆனா அன்புமணி நான் ஜெயிலுக்கு போட்டா திருநெல்வேலியெல்லாம் உங்ககிட்ட தானே கொடுத்துருக்கிறேன். பிஜேபி தான் கூட்டணி. எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி கூட்டணி சேர்த்திருக்கான் பிஜேபி. திமுக தட்டன் பண்றான். மோடி
அவர் ஜாலியாக அமித்ஷா விட்டு அவர் ஃப்ளைட்டில் அவர் உலக சுற்று வாலிபனா சுற்றிட்டு இருக்கார். அழகாக பேசினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற மாநில உறுப்பினர், தென்பாண்டி சிங்கம், புரட்சி புயல் அண்ணன் வைகோ. வயசானாலும் அந்த கம்பீரம் குறையிலங்க. சிங்கம் சிங்கம் தாங்க, சிங்கம் சிங்கம் தான். என்ன இங்கிலீஷில் என்ன ஸ்பீச். அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin is a very good administrator. He is a leader. He is struggling for Tamil generation. But who is this Prime Minister? Narendra Modi. According to me, he is not a Prime Minister. He is a picnic minister. Our Prime Minister Modi is a picnic minister. யார் கூற இந்த தைரியம் பேசுறதுக்கு? சபாநாயகர் அலண்டு போட்டான். மிஸ்டர் வைகோ ப்ளீஸ் 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 கத்த. சபாநாயகர் சமாதானப்படுத்துறான். எங்க திமுக கூட்டணியில எப்படி இருக்காங்க பாரு. எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன். அவர் எப்படியா இந்த கூட்டில இருந்து கைட்லான்னு பாக்குறாங்க. மனுஷர் தலைவண்ணா தலைவன். எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் தலைவண்ணா தலைவன். 2026 விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி. தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். தொகுதிகள் ஏற்றி கேட்போம், அதிகமாக கேட்போம் தொகுதிகள். இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் கூடுதலாக கேட்போம். தப்பில்லை, கேட்கற தப்பில்லை. அது தளபதி முடிவு பண்ணுவார். அப்படி தொகுதிகள் அதிகமாக எங்களுக்கு கேட்கறது கிடைக்கலன்றதுனால இன்னொரு கட்சியோட கூட்டணி போக மாட்டோம். எது இருந்தாலும் திமுகவோடு தான் கூட்டணி. 2026 உறுதியாக சொல்லிட்டார் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன். இதுதான் திமுக கூட்டணி. எங்களெல்லாம் அசைக்க முடியாது. யாருன்னா ஒத்து நான் வெளியே போவேன்னு ஓவரா பேசி எத்தால கட்டனா வாயால கட்டன யாருன்னா பேசுறாங்கன்னா அவங்க தலையில் அவங்களே மண்ணவாரி கொட்டிக்கிற மாதிரி கணக்கு. திமுக வந்து லாஸ் கிடையாது, வெளியே போறவங்க தான் லாஸ். அப்படி யாரும் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். திமுக தொட்டு பார்க்கறதுனால முடியுமா? அதனால பேசுறது வாய் அடக்கத்தோடு பேசும். அந்த அம்மாங்கிறாங்க பாரு, அந்த தமிழின துரோகி இந்தி இசை தெலுங்கானா போன்ற இப்போ புதுவையோட கவர்னராக இருந்தாங்களே, அதெல்லாம் அப்படிலாம் அப்படி பேசக்கூடாதுமா. என்னது, நீ 2 மாநில கவர்னராக இருந்த, 2 மாநில கவர்னர், உங்கள் அப்பா குமரி ஆனந்தன் மிகப்பெரிய தமிழறிஞரை பார்த்து பேசுமா. நான் இந்தி இசைக்கு சொல்கிறேன், தமிழின துரோகி இந்தி இசைக்கு சொல்கிறேன். உன்னை தப்பாக ஒன்றும் பேசலை. கழக அமைப்பு செயலர் மரியாதைக்குரிய நாளந்தூர் அரசு பாரதி கரெக்டாக தான் சொன்னார். நீ உங்கள் அப்பா கோட்டாவில் MBBS சீட்டு கலைஞர் கொடுத்தாருன்னு அதுதான் உண்மை. எல்லா இப்போ அரசு பள்ளியில் சிபிஐயில் சேர்த்துட்டேன், CBSEயில் சேர்த்துட்டேன்னு சொன்னால் பாண்டிச்சேரினா எல்லாரும் ஹிந்தி படிக்கணும்னு. அதனால தான் பாடநூல் கழகத்தில் திண்டுக்கல் ஒன்று தமிழின துரோகின்னு ஒன்று சொன்னார். என்னை யாரும் தமிழின துரோகி சொல்லக்கூடாது, தமிழ் ஊறிப்புகை உடம்புலன்னு சொல்லுது. அப்புறம் ஏன் ஹிந்தி படிக்க சொல்கிறேன்? இந்தி இசை என்ன இந்தி இசைன்னு சொன்னால் கெட்ட கோபம் வரும். அந்த அம்மா சொல்லுது இந்தி இசை. நான் சொல்கிறேன் 1000 முறை சொல்கிறேன், இந்தி இசை 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 தமிழின துரோகி இந்தி இசை இந்தி இசை இந்தி இசை இந்தி இசை. என்ன பண்ணுவேன்? இஸ்லாமியர்களாம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா போய் அமித்ஷா போய் எடப்பாடி பார்த்துட்டாரு, இஸ்லாமியர்கள்லாம் இனி எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு இஸ்லாமியனுடைய ரம்லான் நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் இந்த கஞ்சி குடிக்கிற அந்த இஸ்லாமியனுடைய புனிதமான ரம்லான் நிகழ்ச்சியில் கலந்துக்கின்னு இந்த பொம்பளை தமிழினத்தில் இந்தி இசை பேசுது. அவன் ஃப்ராட் அண்ணாமலை பேசுகிறான். நான் ஒன்றே ஒன்று இந்த பதிவில் கேட்குறேன், ஒரு பெரிய சேனலில் பேசுகிறேன். இஸ்லாமியர்கள் யாருன்னா பிஜேபி காரனை கூப்பிடுவாங்களா? கூப்பிடலாமாங்க? நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் கூப்பிடலாமா? நீங்கள் சொல்லுங்கள். நபிகள் வழியில் வந்து இஸ்லாமியர்கள் பெரியாரே நான் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிறேன், ஒரு மதத்தை ஏற்றுக்கிறேன்னா இஸ்லாம் மதத்தை வேணா ஏற்றுப்பேன், குரான் புனிதமானதுன்னார். அம்பேத்கரே பாராட்டினார், கலைஞரும் அவ்வளோதான் தான் சொன்னார். எவ்வளோ புனிதமான மார்க்கம் இஸ்லாம் மதம். அந்த மதத்துக்கு ஒரு ஜென்ம விரோதி, ஒரு பகையாளி, ஒரு துரோகி யாரா வில்லன் யாருன்னு கேட்டா பிஜேபி காரங்க. அவன் கூட இருக்கிற RSS. அவனை கூப்பிடலாமா அந்த நிகழ்ச்சியில்? கூப்பிடலாமா சார்? அவனை சொல்லுங்க, நீங்கள் கூப்பிடலாமா? அதில் இந்த பொம்பளை இந்த தமிழினத்தில் இந்தி இசை என்ன பேச்சு பேசுது அது? அண்ணன் ஸ்டாலினுக்கு தூக்கம் வராது, நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ சாப்பாடு வந்தாங்களா 2006 இந்த தலைவர்கள்லாம் ஆட்சி அமைப்பார். யாரெல்லாம் தள்ளி கேஸ் உட்காந்துக்கிறதெல்லாம் அங்கே லெட்டர் பேட் கட்சிங்க. நான் பேர் சொல்லிவிடுவேன் என்னத்துக்கு, அதில் வேண்டிப்பட்டவங்க இருக்கிறாங்க. தள்ளு கேஸுங்க. அந்த பிராடு போய் அண்ணாமலை தலைவரில் ஆட்சி அமைச்சிருவோம். அதே மாதிரி அங்கே எடப்பாடி நீ தான் CM பண்ணி அமித்ஷா சொல்லி நீ எப்படி தாமரை மலரும்? அப்படியே எதை கத்துத தாமரை இது. அந்த இந்தி இசை தமிழினத்தில் இந்தி இசை பேசுறது திருச்சி பொதுக்கூட்டத்தில். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலை துளிர்கிறதோ இல்லையோ, கை உயர்கிறதோ இல்லையோ, தாமரை சாக்கடையில் மலர்ந்தே தீரும், தாமரை கூவும் ஆற்றில்
மலர்ந்தே தீரும். தாமரை காவாவில் மலர்ந்தே தீரும். தாமரை மலத்தில் மலர்ந்தே தீரும். மலர்ந்தே தீரும் கத்துதல். அந்த நோம்பு தர இப்தார் நிகழ்ச்சியில் போய் அந்த பேச்சு, இனி இஸ்லாமியர்களெல்லாம் ஓட்டு வந்து திமுக தான் போடுவாங்க. இனி திமுக தான் இஸ்லாமியர் ஓட்டு போட போறாங்க. எனக்கு இஸ்லாமியர்களே திமுக தான் வந்து பாருங்க. இஸ்லாமியர்லாம் திமுக, திமுக இஸ்லாமியர்கள். அது சொல்லுது இனி இஸ்லாமியர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களிக்க போகிறார்கள். செருப்பத்து நடிப்பாங்க, செருப்பத்து நடிப்பாங்க. ரொம்ப சென்சார் பண்ணி பேசிட்டு இருக்கேன். செருப்பத்து நடிப்பாங்க. வடமாநிலத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தொகுதியிலாம் பாஜக வெற்றி பெற்றது, மயிரை வெட்டி அவங்க ஓட்டு போட்டாங்க. இனி தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள். இந்த தலைவரெல்லாம் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். அப்பா சாமி, எனக்கு இது மாதிரி பேசலாம் பழகல, எனக்கு கோவம் வருது. எனக்கு இந்த இந்தி இசை பேசும்போதெல்லாம் இவனுக்கு இஸ்லாமியில் ஒன்று ஓட்டு போடுவாங்களா சார்? எப்படி சார் நீங்கள் இஸ்லாமியில் அவங்களை கூப்பிடுறீங்க? நான் கேட்குறேங்க, கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெருவடி மக்கள், எப்படிங்க அவங்களை கூப்பிடுறீங்க? பாபர் மசூதி இடிச்சோனுங்க அவனுங்க. பிஜேபிக்காரன் தானே பாபர் மசூதி இடிச்சான். பிஜேபிக்காரன் தானே பாபர் மசூதி இடிச்சான். கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வச்சு அதை பற்றி நான் பேசி கண்டம் ஆஃப் த கோர்ட்டில் போகல. பாபர் மசூதி இடிச்சது யாருங்க? அத்வானி தலைமையில். அத்வானி யாருங்க? பிஜேபி முன்னணி தலைவர், பிஜேபிக்கு தலைவராக இருந்தவர். அத்வானி கிட்ட தான் வேலை பார்த்தார் மோடி. அவருக்கு போட்ட சால்வெல்லாம் எடுத்து வச்சுன்னா அவருக்கு டீ கொடுக்குற வேலை. இதான் சொல்லிட்டேனே, அவரு ஒரு அமைதிப்பட அமாவாசை. எடப்பாடி பழனிசாமி மாதிரி மோடி அத்வானி காலி பண்ணிட்டு இவர் வந்துட்டார். அந்த அத்வானி தலைமையில் தான் இடிக்கிறாங்க பாபர் மசூதியை. மசூதி மேலே ஏறி ஆயிரக்கணக்கான என்ன சொல்றது பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் அந்த காவி குடியோட இடிச்சு தள்ளானே, அது நம்ம மனசில் நிற்க தேவையில்லை. அந்த நாய் வண்டி எச் ராஜான்னு ஒருத்தங்கிறான். அவன் இஸ்லாமியர்கிட்ட போய் ஏன்டா பிரியாணி சாப்பிட்றது தீட்டுன்றான். எப்பவுமே இஸ்லாமியர்களை எதிர்க்கிறான். அங்கே திருப்பரங்குன்றத்தில் அங்கே மலையில் தர்கா எத்தனையோ 100 ஆண்டுகளாக இருக்குது. அந்த தர்காவை இடின்றான். தர்காவை இடி, எங்க தர்காவை இடிக்கன்றான். காவி கொடியோட போறானுங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி. தர்காவை இடின்றான். இன்னைக்கு எந்த அதிமுக போய் கூட்டணி சேர்ந்துறாங்களோ, அமித்ஷா காலில் வந்து பயந்து போய் நம்ம திறனது வெளியே வந்துட்டா ஜெயிலுக்கு போனோம்னு சொல்லி வேற வழி இல்லாமல் போய் கூட்டணி சேர்ந்து அவனியமேங்கிறான் பாரு அதிமுக சங்கி. இவனுங்கெல்லாம் பாபர் மசூதி அந்த அங்கே இருக்கிற அந்த தர்காங்க, அந்த தர்காவை இடியன்றான். கலாட்டா பண்ணுறான். தர்காவை இடியன்றான் பிஜேபிக்காரன். அவனை கூப்பிட்டு நீங்கள் ரம்லான் நிகழ்ச்சி நடத்துறீங்க, அவங்க நடத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் குல்லா போட்டுன்னு போகிறீங்க. குல்லா எடுத்து அண்ணாமலை தலையில் போடுறீங்க. போடலாமா அவன் தலையில்? அண்ணாமலை தலையில் எவ்வளோ புனிதமானது. எங்களுக்கு ருத்ராட்சி மாலை மாதிரி உங்களுக்கு அந்த குல்லா போடலாமா? அதை அவன் தலை எப்படிங்க நீங்கள் அவங்களை கிட்ட சேர்க்குறீங்க? திடீர்னு சொல்கிறேன், பாஜகவில் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார் என்று கேட்டால் புனிதமான இஸ்லாம் சமுதாயத்தினுடைய கருப்பு ஆடுகள். எந்த இஸ்லாமியர் பாஜக இருந்தாலும் புனிதமான இஸ்லாம் சமுதாயத்தின் கருப்பாடுகள். எப்படிங்க அதுல போறீங்க? அந்த வேலூர்ல இப்ராஹிம் ஒரு பொறம்போக்கு பயக்கிறான். அவன் 3வது பொண்டாட்டி அவனை புட்டு வைக்கிறான். அவனுக்கு ஒரு பதிவு நான் வச்சுட்டு இருக்கேன். அவனும் சொல்றான், நாய் வண்டி எச்ராஜா அந்த வேலூர் இப்ராஹிம் சொல்றான். அவன் ஏதோ தேசிய சிறுபான்மை மோர்ச்சானுடைய செயலாளர். அவனும் சொல்றான் அந்த தர்கா வெடின்றான். ஒரு முஸ்லீம் சொல்றான் பிஜேபியோட சேர்ந்துக்குது. எப்படிங்க நீங்க அவனை கூப்பிடுறீங்க? இஸ்லாமியர்களை கேட்கறேன், என்னங்க நன்மை பண்ணா? இன்னைக்கு வட மாநிலத்தில் அந்த ஓலி பண்டிகை கொண்டாடுறானுங்களே இவனுங்க. அந்த ஓலி பண்டிகை கொண்டாடும் போது என்ன பண்றானுங்கன்னு கேட்டா, இவனுங்க ஓலி பண்டிகை கொண்டாடுறாங்கல்ல, மசூதி இதுல அந்த மசூதி மேல கலர் பவுடர் அடிக்கிறானுங்க. அங்க இருக்கிற இஸ்லாமியர் பெண்கள் மீது கலர் பவுடர் அடிக்கிறான். அதனாலே இவனுக்கு ஊர்வலம் வரானுங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரணங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற இஸ்லாமியர் மசூதி மேல தான் தார்பாய் கவர் போட்டு மூடி வச்சு போலீஸ் பாதுகாப்பு போட்டு தான் அந்த தார்பாய் கவர் எடுத்துட்டு பவுடர் அடிக்கிறான் பள்ளிவாசல் மேல. அந்த பிஜேபிக்கு இஸ்லாமியர் ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த தமிழினத்தில் இந்தி இசை சொல்லுது. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இந்த 2026 தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த நாடு விடுதலை பற்றி எத்தனோ தேர்தல்களை தமிழ்நாடு இந்தியா சந்தித்திருக்கிறது. ஆனால் 2026 ஆரிய கூட்டத்திற்கு சாவு நடிக்க போகிற தேர்தல். இது மக்கள் முடிவெடுக்க வேண்டும். எனவே இன்னைக்கு பயந்து போய் திருடி இருக்கிற பணத்தை பாதுகாக்கணும், தன்னை பாதுகாக்கணும், கட்சியை பாதுகாக்கணும். வேற வழி இல்லை. போய் பிஜேபி காலில் உள்ளான்னு உழுதுட்டான். நம்ம தமிழ்நாட்டுடைய மானத்தை அடமான வச்சிருக்க அப்படி எடப்பாடி பழனிசாமி. ஒன்னே ஒன்று சொல்றேன், பிஜேபியோட கூட்டணி சேர்றதும் ஒண்ணுதான். நாங்க 2001 நாங்களும் கூட்டணி சொந்தோம். திருப்பி என்ன கமெண்ட்டை கேட்பீங்க? 2001 நாங்க கூட்டணி சொந்தோம், பிஜேபிக்காக சேரல. ஏ வெரி குட் லீடர் இன் ராங் பார்ட்டின்னு தலைவர் கலைஞர் வாஜ்பாய் ஒரு நல்ல மனுஷன், ஜெயலலிதா படாத பாடுபட்டு ஆட்சியை கவுத்து பிடிச்சி அந்த மிகுந்த மரியாதைக்குரிய அடல் பிகாரி பாரத் ரத்னா வாஜ்பாய் அவர்களை இந்த நாட்டின் பிரதமராக்கணும்னு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தார் தலைவர் கலைஞர். வாஜ்பாய்க்காக. அப்பதான் இந்த நாய் வண்டி எச்சராஜாலாம் எம்எல்ஏ உள்ள வந்தான். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த நாட்டை நீ திருடி புட்டு அவன் உள்ள திருடுவான், ரைடு வருவான்றதால இன்னைக்கு போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கான். ஏடிஎம்கே சங்கி ஆயாச்சு எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவோட கூட்டணி சேருவதும் ஒண்ணுதான், பாடியில பயணிக்கிறதும் ஒண்ணுதான், பாடியில போறதும் ஒண்ணுதான்,
அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருக்கிறது ஒன்று தான். எப்படியோ நாசமாக போங்க. ஆனால் 2026இல் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் யாரோடனா கூட்டணி சேருங்கடா. அந்த நடிகர் விஜய் கூட சேர்த்துங்கடா. சந்திக்கு நாங்கள் தயார்டா. இளம் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற வாலிப கலைஞர் நாளைய தமிழகம் இந்த தேர்தல் களத்தில் அவர்தான் களப்பணியில் இறங்கப் போகிறார். 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதி ஜெயிச்சு தளபதி முதலமைச்சர் அண்ணன் உதயா மீண்டும் துணை முதலமைச்சர், எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். சங்கி பசங்களா 2026 உங்கள் சங்கு அறுக்கிறோம், உங்களுக்கு சாவு நடிக்கிறோம். ஏடிஎம்கேக்கு அவங்களே சாவு நடிச்சு நாங்கள். நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.